இந்த 2026ஆம் ஆண்டுல கடகராசிக்கு பணம் ரீதியா இருக்கட்டும், பொருளாதார ரீதியா இருக்கட்டும், வண்டி வாகன சேர்க்கை, சொத்து சேர்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? அது கடகராசி எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திரன் தான் இங்க அதிபதியா இருக்காரு. நான் எப்படி வருவேன், என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. நிறைய பேருக்கு குடும்பத்தை விட்டு வெளியில போகக்கூடிய அமைப்பு இருக்கும். இது ஏன்னா இவங்களோட வளர்ச்சிக்காக தான். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாழ்க்கை அமையக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். பல பேர் நான் ட்ரீட்மெண்ட்ல போய் குழந்தை பெற்றுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க, ஏகப்பட்ட பணம் செலவு பண்ணோம், இன்ன வரைக்கும் அமையல. இந்த டைம் அமையுங்க. வருமானத்தை வர்றதை வச்சு கடன் அடைச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. உன்னை போட்டு உன்னை சம்பாதிக்கிறேன்ற பேராசைக்குள்ள போனாங்கன்னா மாட்டிப்பாங்க. நம்ம சும்மா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம கூட இருக்கவங்க சும்மா இருக்கவே மாட்டேன்ற மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்னாலே இவங்க கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம்ல கிடைக்கும். அதிகப்படியான ஆசை இல்லாம இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்துட்டே இருக்காரு. இவங்க தேவையில்லாம பொருளாதார கடனை கூட்டி நான் பெருசா எதையும் பண்றேன்றதை பண்ணாம இருக்கிறது நல்லது. குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டுங்க. இவங்களோட குலதெய்வ வழிபாடுக்கு அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி அவன் தன்னுடைய தாயினுடைய உடல் ஆரோக்கியம், இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஏதோ ஒன்னு இழந்து ஒன்னு அமைகிற மாதிரியான சூழ்நிலைகள் அமைது. இதுல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லதுங்க. அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி நாட்கள்ல போயிட்டு அபிஷேகம் ஆராதனை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லாத்தையும் குழப்பி முடிவெடுக்குமே தடுமாறுவாங்க. அப்படிலாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா ஒரு லாங் ட்ரிப் போயிடணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கான பரிகாரம்னே சொல்லுவேன். வயதான ஆட்களை பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவி செய்யும் போது, தான தர்மங்கள் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நான் தான தர்மம் செய்ய முடியல அப்படின்னா கூட வயசானவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அது நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.